ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாய் என் அப்பன் இயேசு அடியேனுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். இது என்னால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம் இல்லாமல். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 11ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை வீதமாய் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல பிரியமாய் இருப்பது, ஆண்டவரிடத்தில் அண்டி இருப்பது, ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் தம்மை தேடுவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம், என் ஆண்டவராய் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்தார், என் பாவத்துக்காய், அக்கிரமங்களுக்காய், என் நோய்களுக்காய், என் சாபங்களுக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தேவாலயத்துக்கு செல்கிறோம். ஆனால் எனக்குள்ளாய் இந்த விசுவாசமானது, அந்த ரட்சிப்பின் அனுபவமானது எனக்குள்ளாய் அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி விசுவாசிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பேர விசுவாசி. ஒரு பழைய பாடல் உண்டு, இயேசுவை விசுவாசி என்றைக்கும் சுகவாசி. அப்படி ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் இருதயத்தில் நமக்குள்ளாய் வந்து இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக ரட்சிப்பை தந்திருக்கிறார் அந்த சிலுவையிலே என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் தேடும் பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலே அவரை தேடினாள். இன்றைக்கு கண்ணீரோடு பாரத்தோடு வேதனையோடு கடந்து வருகிற என் அன்பு நண்பா, என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. நல்லா ஆராதிக்கிறோம், முடிந்த பின்னதாக நெகட்டிவாய் எதிர்மறையாய் பேசுகிறோம். என் காரியன்னு வரல, என் காரியன்னு கிடைக்கல. விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்படி பேச மாட்டார்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. 2 ஜமானுக்கு ஊழியம் செய்வது ஒருவரால் கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவரே, வேதம் சொல்கிறது அவர் கடினமானது ஒன்றுமில்லை, அவர் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் நமக்கு வசனம் தெரியுது. ஆனால் அந்த காரியம் நடக்கணும்னா இருதயத்துக்குள்ள எனக்காக இயேசு சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஜெபக்குழுக்கு அருமையான ஒரு தம்பி வந்தான். அந்த தம்பி இயேசுவை அறியாத ஒரு தம்பி. அவன் கிறிஸ்தவன் அல்ல பிறவிலே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் ஒரு நண்பர் சொல்லி அவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி வந்தார். கண்ணீரோடு காணப்பட்டான் வாலிப தம்பி. அவன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்து, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதத்தை வாசி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவனுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்தார். இன்றைக்கு அந்நிய தேசத்திலே அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, நீ ஆண்டவரை விசுவாசிப்பா என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் எத்தனை முறை நீ ஜெபித்தாலும், எத்தனை முறை நீ தேவ சமூகத்தில் இருந்தாலும், தேவாலயத்துக்கு வந்தாலும் தேவன் பதில் கொடுப்பதில்லை. அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்வார், வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் ஒரு விஷயம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு சொன்னீரேன். அப்பா, நீர் உம்முடைய சமூகத்தை நீர் அழைத்து வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தை ஊன்ற செய்து ஆவியிலுமே ஆராதிக்கவும்,
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபைதாரும். தகப்பனே, நீர் எனக்காகவே மரித்தீர் என்பதை, எனக்காக மரணத்தை ஜெயித்தீர் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.